இங்கே எல்லா மனிதர்களுக்குமே மறைக்கப்பட்ட பகுதி ஒன்று இருக்குது. எல்லா மனிதர்களும் இருக்குது. எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும் அது வந்து என்னவா இருக்கும்? அது வந்து காதலாக இருக்கலாம், அல்லது காமமாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் இருக்கலாம், அல்லது ஏதாவது வந்து கேட்டால் நீங்கள் மறக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கலாம். தமிழ் நாட்டில் பல லட்ச கோடிக்கணக்கான மக்களின் தலைவனாக உருப்பெறுகிறான். என்ன பேசுகிறான் என்று கனடாவிலும் ஜெர்மானிலும் தமிழர்கள் வாட்சி செய்கிறார்கள். அப்ப இந்த பெண் விஷயத்தை தனக்காக இல்லாவிட்டாலும் தன்னை நம்பி லட்சம் கோடிக்கணக்கான பெண்களும் குழந்தைகளும் இருக்கிறார்கள். அப்ப அந்த கண்ணியத்தை காக்க வேண்டிய ஒரு தலைவன் காக்கவில்லையே. ஜெயலலிதா சொன்னாங்க ஒரு காலத்துல, கருணாநிதியே தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போகாதே, அரசியலுக்கு வா, பொது வாழ்க்கைக்கு வான்னு கூப்பிட்டாங்க. அதே தான் சொல்றேன், விருப்பப்பட்டு உறவு, அவ்வளவுதான். நீங்க இதுக்கு சாட்சியம் இருக்கு, இதுக்கு நான் மாலை மாத்தினாரு, இதுக்கு தினம் ஒரு கதை வந்துச்சு. ஸோ நம்ம இப்போ எதுக்காக இதை சொல்றோம்னா, சீமான் அரசியல் கட்சி வந்து தொடங்கின பிறகு இன்றைய தினம் வரைக்கும் ஒரே ஒரு குற்றச்சாட்டு நீங்க சொல்லுங்க, பாலியல் குற்றச்சாட்டு. அப்படியெல்லாம் பேசி அப்படிலாம் பேசி மக்கள் நம்புறாங்க. மக்கள் நம்புறது சீமானே கிடையாது, சீமானுடைய கொள்கைய. ஒரு சினிமா நடிகை விவகாரத்தை ஊர் முழுக்க பேசி பரப்பியது நீங்கள் தானே. அந்த பெண் சீமானுடைய தாயை அந்த மவனே என்று சொல்லக்கூடிய கேவலப்படுத்த நீங்கள் தானே. பத்திரிகையாளருக்கு பக்கத்துல என்ன இந்த பெண்ணு கிடைக்கட்ட வேற பொண்ணை போடாது. இதெல்லாம் ஒரு மாரல் தலைவனுக்கு, தமிழ் தேசிய தலைவனுக்கு அழகா? சீமான் எங்கேயுமே வந்து அந்த பெண்ணுக்கும் எனக்கும் உறவு இல்லைன்னு வந்து சொல்லவே இல்லை. எங்க ஒத்துக்கிட்டாரு? எங்க ஒத்துக்கிட்டாரு சார்? மருத்துவ சொல்லுங்க, எங்க மறுத்தாரு? அப்படின்னா ஒப்புக்கொள்ளனா மறுப்பு தானே. அப்ப சீமான் இந்த விவகாரத்தில் நடந்து கொண்டது சரிதான். நான் சொல்ல சரியா இந்த இடத்துல நீங்க கேட்டுட்டீங்க, நான் பதில் சொல்ல சிம்பிளா நீங்க பதில் சொல்ல விடுங்க. என்னதான் நீங்க ஒரு இந்த ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி கேட்க கூடாது. கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு பதில் சொல்ல விடுங்க. சொல்லுங்க. இந்த சரியா தவறுன்றது கிடையாது. நேயர்களே, தற்போது நம்மோடு பேசுவதற்கு சிறப்பு விருந்தினராக திரு சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள் வந்திருக்கார். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். சார் வாங்க. வணக்கம் சார். சார், அண்மையில் வந்து அதிகம் விமர்சிக்கப்பட்ட அல்ல அதிகம் பேசப்படுகிற ஒரு தலைவராக திரு சீமான், பார்ப்பன கடற்பாறை, திராவிட இயக்கத்தை காலி செய்வேன், பெரியாரை குறித்து ராமசாமி ஒருமையில் பேசுகிறது, இப்படியெல்லாம் பலவிதமாக பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் சுனாமி என்கின்ற தாவேகாவினுடைய அந்த ஆற்றல் மிக்க அலைகளால் உடைக்கப்படுகிற கரைகள், வீடுகள், கட்டிடங்கள், அதில் சீமானுடைய தமிழ் குடியும் காலியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் நேற்று நடந்த கூட்டத்தில், நேற்று நாலு நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய கூட்டத்தை அவர் கூட்டியிருக்கிறார். எழுச்சி மிக கூட்டம், தமிழ் குடிகளுடைய பேராதரவோடு. அதை எப்படி பார்க்குறீங்க திரு ஜெய்சங்கர்? நான் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன் சார். எனக்கு என்னமோ என் பார்வை நான் மீண்டும் 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 நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். இது நாம் தமிழர் கட்சி மாநாடே அல்ல, இது உலகத்தமிழர் மாநாடு. என்ன அப்படி தானே? ஆமாம், அப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம் அந்த மாதிரி எதிர்பார்க்காத கூட்டம், நான் எதிர்பார்க்காத கூட்டம். ஒருவேளை சீமான் கூட இந்த கூட்டத்தை அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படி இருந்தது. அவர் ஆமாம், என்ன கேட்டீங்க? அவர் ரொம்ப உற்சாகம். அதுதான் சரி. அதாவது ரொம்ப பூஸ்ட் கிடைச்ச மாதிரி. அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா தன்னெழுச்சியாக வந்து இவ்வளோ கூட்டம் வரும்ன்றத எதிர்பார்க்கல, ஏற்பாடுகள் செய்யப்பட்ட 10 பைசா கொடுக்கல. அதுதான் இங்கே பலம். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், வந்து நாம் தமிழுக்கு விழக்கூடிய வாக்குகள் வந்து ஒரு வாக்குகளும் 10 வாக்குகள் சமம். விலை கொடுத்து வாங்கக்கூடிய 10 வாக்குகளுக்கு சமம் விலை இல்லாமல் வரக்கூடிய ஒரே ஒரு ஓட்டு. இங்கே நான் விலை இல்லாத உணவு வழங்குகிறேன், விலை இல்லாத டிவி வழங்குறேன், இப்படி வந்து திராவிட கட்சிகளோடு சேர்ந்து இன்றைக்கி நாங்கள் வந்து இலவசமாக நாங்கள் வீடே கொடுக்குறோம் சொல்லக்கூடிய அளவுக்குலாம் இன்றைக்கி வந்து புதிய கட்சிகள் உருவாகிருக்கும் போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து குடிக்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து, வெறும் மாநாட்டில் வழங்கப்பட்டது வெறும் குடிக்க தண்ணி அடிப்படை தேவை, உணவு வழங்கப்படலை, அதுக்கான வசதி வாய்ப்பும் கிடையாது. ஆனால் குடிக்க தண்ணி மட்டுமே தான் வழங்கப்பட்டது மாநாட்டில். அப்போ எவ்வளோ தண்ணடிச்சா அந்த கூட்டம் வந்திருக்கு, ஒரு நெருக்கடி இல்லை. அதுதான் சொல்கிறேன். அதாவது விஜய் கூட்டம் மாதிரி ஒரு கலவரம் இல்லை. அப்படி ஒரு பக்கம் வந்து அதான் இங்கே ஒப்பீட்டளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் நீங்கள் வந்து தாவேகா மாநாட்டை ஒப்பிடவே முடியாது, எந்த வகையிலும். அது வந்து ஒரு என்ன சொன்னா, இது வந்து திருவிழா, இன்னும் ஒரு படி மேலே சொன்னோம். திருவிழாக்கு எப்படி மக்கள் வருவாங்க? ஆமாம், இல்லை திருவிழாவுக்குள்ள நான் டிவிக்கே சொல்லலை. நீங்கள் நான் சொல்கிறது நாம் தமிழர் சொல்ல, நான் நாம் தமிழர் தான். தமிழர் திருவிழா இது. ஏன்னா நான் சொன்னது நாம் தமிழர் தான் சார். ஒரு கட்டுப்பாடான கூட்டம்,
ஒழுக்கமான ஒரு கட்டுப்பாடான ஒரு கூட்டமாக இருந்துச்சு. இதை வந்து பொறுத்து கொள்ள முடியாத நபர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து வழக்கமாக நடக்கிற மாநாடு தானே, சீமான் வழக்கமாக பேசுகிற பேச்சு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. கொள்கைகள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொள்கை முழக்கங்கள் என்றைக்கும் மாறாது. அது அப்படியே தான் இருக்கும். இப்போ 25 கொள்கைகளை முன் வச்சு ஒரு கட்சி வழக்கப்பட்டிருக்குன்னா அந்த கொள்கைகள் குறித்து பேசிதானே ஆகணும் ஒவ்வொரு மாநாட்டையும். இது வழக்கமான பேச்சு தான் பேசினாரு அப்படின்னு சொல்லி வந்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 6% 7% வாக்குகள் இருக்குது. கடைசியாக 8%. 8 வச்சுக்கிடும். சரி, 8 ஓகே. அதற்கு முன்பு அவர் 6 எல்லாம் பெற்றிருக்கார். இப்போ அந்த வந்த கூட்டம் இருக்கு பாருங்க, இது ஒரு 39, அதாவது நாடாளுமன்ற தொகுதியிலும் 234 சட்டமன்றத்தில் உள்ள கூட்டம் ஃபுல்லாக வந்துச்சு. 234 சட்டமன்றத்திலேருந்து தன்னெழுச்சியாக வந்த கூட்டம். கண்டிப்பாக இது பஸ் கொடுக்கல, 10 பைசா கொடுக்கல, சோறு கொடுக்கல, மற்ற கூட்டங்களை மாதிரி தண்ணி மட்டும் எதுவுமே கிடையாது. தண்ணி மட்டும் வச்சிருக்காங்க. இது வந்து அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஒன்று, பெரிய அளவில் செலவுகள் ஒன்றும் அவர் பண்ண மாட்டார், மேடையை போடுவார், வாங்குவார். இப்போ இந்த கூட்டம் வந்து எப்படின்னா கம்ப்ளீட்டாக டைவெர்ட் ஆகும், பிரியும். இது கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து சென்னை வரைக்கும், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கோவை, வட தமிழ்நாடு, மத்திய தமிழ்நாடு, மதுரை, எல்லா வீட்டுக்கும் அந்த அப்படி பிரிஞ்சு ஒவ்வொரு தொகுதியாக போகும். கரெக்ட். இப்போ நீங்கள் இதை வைத்து அவர் தன்னழிச்சு மிகப்பெரிய ஓட்டு வாங்குவார்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீ கேட்டு முடிச்சு நான் சொல்கிறேன். ரைட், ஓகே. இப்போ விஜய் வந்து கேட்டு முடிச்சு, விஜய் வந்து கொஞ்சம் வேகமான கொஸ்டின் தான், நம்ம கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். நீங்கள் கேட்டு முடிக்க கேள்வி இல்லை. ஓகே. இப்போ விஜய் ஒரு இடத்துல கூடுறாருன்னு வைங்களா, அன்னைக்கு கரூர் மட்டும் வராது, அது பக்கத்தில் நாமக்கல் வரும், அதுக்கப்புறம் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், அப்புறம் ஈரோடு, எல்லா ஊரும் வரும், திருப்பூர் வரைக்கும். அதே மாதிரி வைத்த கூட்டங்களை வைத்து அவருக்கு மிகப்பெரிய எழுச்சி ஒரு 8% வச்சிருப்பார் எப்படின்னு சொல்ல முடியும். இல்லை, நீங்கள் இப்படி எடுத்துக்கணும். நீங்கள் முதல்ல நாம் தமிழர் கட்சி தொடங்குறதுலேருந்து அவருடைய பயணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.5% ஆச்சு, அது 3 ஆச்சு, 3 6 ஆச்சு, இன்றைக்கி 8% சொன்னால் இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கூட்டம். இது மாறாத கூட்டம். இது மெல்ல மெல்ல அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஓவர் நைட்டில் ஒரு கட்சியை தொடங்கி இது வந்து முழுக்க இப்படி சொன்னால் உங்களுக்கு நேரடியாக சொல்லியா எனக்கு பழக்கம் இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் சொல்லுங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இது கொள்கைக்காக பிறந்த கூட்டம், அது ஒரு நடிகைக்காக பிறந்த கூட்டம். எது? டிவிக்கு. நாம் தமிழர் வந்து கொள்கைக்காக பிறந்த ஒரு கட்சி, அது ஒரு நடிகைக்காக பிறந்த கட்சி. நடிகை இரவோடு இரவாக வந்து உங்களுக்கு தெரியும், இந்த தங்கப்பதக்கம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கேஆர் விஜயா இறந்த உடனே பிரமீளா வந்து மருமகள், அப்போ ஒரு வசனத்தோடு ஒரு பாடல் வரும், மாமா அப்படின்னு ஒரு வசனம் வரும் இல்லைங்களா, இருக்கட்டா வற்றாத ஜீவநதி போல்ன்ற வசனங்கள் வரும், அங்கேயே வெற்றி அப்படி அந்த மாதிரி ஒரு வசனம் வரும் இல்லையா. அப்படி தான் வந்து ஒரு நடிகை இரவோடு இரவாக பேசுனதுடைய விளைவு டிவிக்கேன்ற ஒரு கட்சி வந்து உதயமாச்சு. இங்கே அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சி வந்து முழுக்க கொள்கைக்காக வந்து உருவாக்கப்பட்ட கட்சி. இன்னும் சொல்லப்போனால் அந்த கொள்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் அந்த கொள்கை நிச்சயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் கிராஸ் பண்ணணும், தாராளமாக கொஞ்சம் கிராஸ் பண்ணணும். சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், சீமான் நடிகர் இல்லாமல் யார்? சினிமாக்காரர் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் இல்லை, நான் கேட்குறது எல்லாருமே இருங்க நான் சொல்கிறேன். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கலைஞர் நீங்கள் நடிகர்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா? கலைஞர் நடிகர் தெரியுமா? மனோரமாவோடு அவருக்கு கலைஞர் அடிப்படையில் நடிகர். கலைஞர் வந்து மேடை நாடகங்கள்ல கலைஞரும் நடிச்சிருக்கிறார். அன்னைக்கு வந்து கேமரா இல்லாமல் இருக்கலாம், ஷூட் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா எங்கள் தந்தையாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சினிமா துறையிலேருந்து வந்ததுனால கலைஞரும் அடிப்படையில் வந்து, ஆனால் ஒரு துறையை தேர்வு செய்யும்போது ஒரு வசனகர்த்தாவாக மாறிட்டார். இன்றைக்கி நீங்கள் வந்து நடிகர்னு சொன்னால் நீங்கள் கலைஞரை கூட எடுத்துக்க முடியும், என் அண்ணாவை கூட நீங்கள் எடுத்துக்க முடியும். இவங்கெல்லாம் வந்து மேடை நாடகங்கள்லேருந்து சினிமாவிலேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. அந்த வகையில் நீங்கள் வந்து சீமானே எடுத்துக்கணும். ஆனால் சீமான் முன் வச்சிருக்கிற கொள்கையை பாருங்கள், இங்கே டிவிக்கே தரப்பில் வச்சிருக்கிற கொள்கையை பாருங்கள். அங்கே முழுக்க ஏன் இப்படி நேரடியாக நீங்களே பதில் சொல்லிவிடுங்க. இப்போ விஜய்க்கு வர கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கையால் கூட்டம் வருதா அல்லது வந்து விஜயை பார்க்க வருதா? நீங்கள் சொல்லுங்கள். யாருக்கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனால் சீமானுக்கு அப்படி கிடையாது. சீமான் வந்து பார்க்க வர கூட்டம் கிடையாது. சீமான் பேசக்கூடிய கொள்கைகளை கேட்க வர கூட்டம். நான் ஒரு நிமிஷம் கேட்குறேன். விஜய் சினிமாக்காரர், அவர் நீங்களே பேசும்போது சினிமா நடிகர்லாம் சொன்னீங்க, அது எனக்கு தெரியல. ரைட், விட்டுருங்க. சினிமாக்காரர் வேற, சினிமா நடிகர் வேற. நீங்க அப்பப்போ நானும் கரெக்ட் பண்ணிக்கிறேன் சார். சினிமாக்காரர் வேற, சினிமா நடிகர் வேற. சினிமாக்காரர் என்பது பல விஷயங்கள். இங்க எல்லாருமே சினிமா கேட்குறேன். இங்க எல்லாருமே சினிமா கேட்குறேன். இவ்வளவு ஆளுமையா பேசுறாரு யாரு? சீமான். எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பத்திரிகையாளர் எனது பார்வை. சொல்லுங்க, கேளுங்க, நான் சொல்றேன். பிரபாகரனை பற்றி, பிரபாகரன் நான் கேட்குற பிரபாகரனை வச்சு தமிழர்களுக்கு ஒண்ணும் இல்லை. அவர் ஒரு போராளி.
இனத்திற்காக போராடினா தமிழர்கள் அனைவரும் அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. போராளி சொல்லுங்க, கூடவே கொஞ்சம் புரட்சியாளர் சேர்த்துக்குங்க. புரட்சியாளர் தன ஒரு இனத்துக்காக பேசுறாரு, முடிஞ்சது. நீங்க அதே வச்சு ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறீங்க. நான் கேட்கிறேன், அந்த புரட்சியாளர், அந்த போராளி, அந்த மேதகு, அவனை போன்று ஒழுக்கமான ஒரு ராஜ்யத்தை உலகத்திற்கு கொடுத்தது யாரும் இல்லை இந்த சமகாலத்துல. ஆரம்ப கட்டத்துல சொல்லல, அவனுடைய ஆட்சியில பெண் பிள்ளைகளுக்கு கரும்புலிகள் அவ்வளவு பாதுகாப்பு இருந்தது. சரிங்க. நான் விடுதலை புலிகளோடு நெருக்கமான உறவு கொண்டவன், வைகோ அவர்களோடு நெருக்கமாக இருந்த அனந்தி சசிதரனே முல்லை காடுகளே பேட்டி எடுத்தவன் இன்னைக்கு இருக்கு. சரிங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அப்பேற்பட்ட ஒழுக்கமான ஒரு தலைமையின் கீழ் வருகின்ற போது ஒரு சினிமா நடிகை விவகாரத்தை ஊர் முழுக்க பேசி பரப்பியது நீங்கள் தானே. முடிக்கிறேன், லெட் மீ கம்ப்ளீட்டட். அதை மட்டுமல்லாமல், சரி தவறு நடந்தது, கண்ணும் கண்ணும் வாயும் வாயும் முகமும் வைத்து பேசி முடித்திருக்கலாம். அந்த பெண் சீமானுடைய தாயை அந்த மவனே என்று சொல்லக்கூடிய கேவலப்படுத்த நீங்கள் தானே. பத்திரிகையாளருக்கு பக்கத்துல என்ன இந்த பெண்ணு கிடைக்கட்ட வேற பொண்ணை போடாது. இதெல்லாம் ஒரு மாரல் தலைவனுக்கு, தமிழ் தேசிய தலைவனுக்கு அழகா கேட்கிற பதில் சொல்லு. கேட்டு முடிச்சிங்களா? டைம் தாங்க, நான் கேட்ட முடியாது. நீங்க டைம் கொடுத்தா கேட்க முடியும். இது எதிர்பார்த்தேன். வழக்கமா எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விதான். எனக்கு தெரிய ஒரு விஷயம் நல்லா இருக்குங்க சார். இங்க எல்லா மனிதர்களுக்குமே மறைக்கப்பட்ட பகுதி ஒன்று இருக்கு. எல்லா மனிதர்களும் இருக்கு. என்ன மறைக்கப்பட்டது? என்ன பேச விடுங்க, சொல்லுங்க. நான் சொல்லிட்டு வரேன். எல்லா மனிதர் வாழ்க்கையும் உங்களை கூட எடுத்துங்களேன், ஒரு மறைக்கப்பட்ட பகுதி ஒன்று இருக்கும். அது நீங்க பேசினாதான் தெரியும், அல்லது உங்களால் நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து மறைத்தவர்கள் யாராவது சொன்னாதான் தெரியும். நல்லா தெளிவாக சொல்லிடுறேன். எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும் அது என்னவா இருக்கும்? அது காதலாக இருக்கலாம், அல்லது காமமாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா கண்ணீர் இருக்கலாம், அல்லது ஏதாவது கேட்டால் நீங்கள் மறக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கலாம், இல்லை அவங்க ஏற்படுத்திய காயங்கள் இருக்கலாம். இப்படி எல்லா மனிதர்களுக்கும் இங்கே ஒரு மறைக்கப்பட்ட பகுதி உண்டு. இதில் இதை நீங்கள் சொல்லும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம மறைத்த உண்மை எதுன்றது உங்களுக்கு தெரிய வரும். அதை நான் பேச முடியாது, எனக்கு தெரியாது. இப்போ நான் என் வாழ்க்கையில் என்ன மறைச்சேன்றது உங்களுக்கு தெரியாது. இப்படி எல்லா மனிதர் வாழ்க்கையிலையும் இருக்கும் ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேட்டேன். பெண்கள் குறித்து ஒரு செய்தி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் பொதுவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் நீங்கள் சொன்ன சீமான் கிட்ட நம்ம அது பிறகு போவோம். பெண்கள் குறித்து வழக்கமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பெரும் தலைவர்கள், புரட்சியாளர்கள், மாபெரும் போராளிகள், முடிசூடா மன்னர்கள், சக்கரவர்த்திகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விழுந்த இடம் ஒன்று இருக்குது. அந்த விழுந்த இடம் கேட்டால் ஒரு பெண்ணோட கால். அந்த பெண் யார்? காதலியாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், அல்லது தாயாக கூட இருக்கலாம். காலில் விழுந்ததுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உடனே தவறான கண்ணோட்டத்தில் போயிடக்கூடாது. ஒரு பெண்ணோட கால் இருக்குன்னா பாசத்துக்கு அடிமையாகி, அல்லது வேறு ஒரு இச்சைக்கு அடிமையாகி, இல்லை வேறு ஏதோ ஒன்று கேட்டேன். ஏன் அக்கா தங்கைகள் கூட பார்த்தீங்கன்னா பாசத்துக்காக எத்தனையோ பேர் மன வாழ்க்கைக்கே போகாமல் வாழ்க்கையை தியாகம் பண்ணவெல்லாம் இருக்கிறான், வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டவனா இருக்கிறான். தங்கைகளுக்கு கல்யாணம் பண்ணணுமேன்றதுனாலே வாழ்க்கை முடியும். அப்போது ஒரு பெண்ணின் மீது பரிவும் பாசமும் பார்த்தீங்கன்னா வரும். அந்த பெண் யார் வேணாலும் இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அக்கா தங்கையாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா உறவுக்கார பெண்ணாக இருக்கலாம், அபரிதமாக இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய போராளி, அவரும் ஒரு போராளி தான், தொழிற்சங்கவாதி, WR வரதராஜன். உங்களுக்கு தெரியும், ஊரா வரதராஜன் தெரியும். அவர் போரூர் ஏரியில் போய் விழுந்து இறந்தார். ஆமாம். எதனால் இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் மீது ஒரு களங்கம் சுமத்தப்பட்டது. அது களங்கம் உண்மையா பொய்யா என்னன்னு தெரியும். ஆனாலும் அது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சதை அவரால் அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் போய் இறந்துட்டார். ஆனால் ஏன் இதை ஒரு போராளி ஃபேஸ் பண்ணக்கூடாதா? எத்தனை தொழிற்சங்க போராட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், எப்படியெல்லாம் ஒரு தொழிற்சங்கத்துக்காக போராடி இருப்பார். ஆனால் ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் கேட்டால், ஒரு பெண்ணுக்கு உதவி செய்ய போய் அவர் அந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டு தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அடையாளமே இல்லாமல் போயிட்டார். WR வரதராஜன்றவர் இன்றைக்கி யாரும் பேசவே இல்லை அவரை பற்றி. இருக்குண்ணா, இது என்ன முழுமையாக விட்டுருங்க. இப்போ நீங்கள் கேட்டது வரலாறு நீங்கள் சொல்ல இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு தொடர்பு ஏற்படுறது இயல்பு. அப்படி இந்த பெண் இந்த விஜயலட்சுமி கூட தொடர்பு வந்திருக்கலாம். ஒன்று நீங்கள் கேட்குறதுன்னு கேட்டால், இது வந்த உடனே முடிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறீங்க. காதும் சொல்கிறீங்க இல்லையா? அதுதான் இந்த இடத்துல நான் முரண்படுறேன். நீங்கள் சொன்னது கேட்டால் காதும் வச்சிருந்த கேட்டால் மறைவாக பேசி செட்டில்மெண்ட் முடிச்சிடலாமேன்னு கேட்குறீங்க. ஆனால் அது கண்ணும் சரி, கண்ணும் காதும் இருங்க, ரகசியமாக முடிக்கணும். ஆனால் இந்த இடத்துல ஏன் ரகசியமாக முடிக்கணும்ன்றது தான் கேள்வி. ஏன்னா அந்த இடத்துல சீமான் எங்கேயுமே அந்த பெண்ணுக்கும் எனக்கும் உறவு இல்லைன்னு சொல்லவே இல்லை. எங்கேயாவது நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணும் காதும் வச்சு முடித்த பல தலைவர்கள் தான் என்னால் சொல்ல முடியும். பல தலைவர் அது சரியா. ஆனால்
ஒரு தவறு நடந்துருச்சு, நல்லா நான் கேட்குறேன். திருப்பி நீங்கள் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்பேன். இதே விஜயலட்சுமியும் சீமானும் 2 பேரும் உறவு வச்சுட்டாங்க, நான் அப்படியே வைங்க, அந்த உறவு இருக்குறது உண்மை. அது வந்து பார்த்தா அவர் மறுக்கவே இல்லை, எந்த இடத்துல அவர் மறுக்கவே இல்லை. எங்கே ஒத்துக்கிட்டாரு? எங்க ஒத்துக்கிட்டாரு சார்? மறுத்து சொல்லுங்க, எங்க மறுத்தாரு? அப்படின்னா ஒப்புக்கொள்ளனா மறுப்பு தானே. நான் நல்லா புரியுங்க சார். திரு ஜெயசங்கர் நான் சொல்றதுக்கு ஒரே நிமிஷம் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. அவர் வந்து மறுக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. அந்த சம்பவத்தில் எதுக்காக நான் சொல்றேன்னா, நான் இப்போ உங்களுக்கு நேரடியாக உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு ஆணும் பெண்ணும் உறவு வச்சுக்கிறாங்க, சம்மதத்தோட உறவு வச்சுக்கிறாங்க, சுக ஆதாயம் 2 பேருக்கும் இருக்கா இல்லையா? அது பதில் சொல்லுங்க. இருக்குல்ல, 2 பேருக்கும் இருக்குல்ல? 2 பேருக்கும் சுகம் இருக்கு. அப்போ என்கிட்ட இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு சொன்னா சார், இப்போ நான் கேட்குறேன் சார். ஒரே ரொம்ப இந்த கேள்வி நான் சொல்றேன் சார். அவள் பரத்தை என்று சொல்லவில்லை. நான் அந்த கட்டத்துக்கே போல சார். நீங்க இது மட்டும் என்ன சொல்றா, எனக்கு மாலை மாற்றி மதுரையில கல்யாணம் முடிச்சு இது கேள்வி பாருங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் சொல்வேன், ஏத்துப்பேன். நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல, உலகம் பார்க்கல. போட்டோ இருக்கு. சீமான் சொல்றது நமக்கு தேவையில்லை, விஜயலட்சுமி சொல்றது தேவையில்லை. நான் கேட்கறது தான் விருப்பப்பட்டு உறவு, அவ்வளவுதான். நீங்க இதுக்கு சாட்சியம் இருக்கு, இதுக்கு நான் மாலை மாத்தினாரு, இதுக்கு தினம் ஒரு கதை வந்துச்சு. ஸோ நம்ம இப்போ எதுக்காக இதை சொல்றேன்னா, நான் சொல்றேன் சீமான் சொல்றதையும் நம்ம காதல் வந்து செவி மடுப்போம், விஜயலட்சுமி சொல்றதையும் செவி மடுப்போம். இப்போ ஒரு போராளி தலைவராக வந்து உருவாகி நிற்கிற ஒரு மனுஷன், இப்போ நீங்கள் கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் எடுக்கிறீங்க. கடந்த கால வாழ்க்கையில் தான் நான் சொன்னேன், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மறைக்கப்பட்ட பகுதி இருக்குன்றீங்க. நீங்கள் அந்த வாழ்க்கையை இப்போ எடுக்கும்போது நான் கேட்பது ஒன்று தான். இப்போ கதற கற்பழிச்சாரு, விரட்டி இருங்க நான் இருங்க இது முடிச்சோன்னு என்ன அனுமதிக்கணும். இந்த ஒரே இடத்துல நான் சொல்வது எனக்கு இந்த கேஸ்ல விட்டுருங்க, எல்லா கேஸ்லும் நான் சொல்றேன். கற்பழிப்பு என்பது வந்து பார்த்தா பலவந்தப்படுத்தி கற்பழிச்சா அது கற்பழிப்பு. நீங்க வந்து விருப்பப்பட்டு நீங்க உறவு கொள்றீங்கன்னு சொன்னா சுக ஆதாயம் 2 பேருக்கு இருக்கா இல்லையா? இப்போ சேகோரா கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. சேகோரா கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, நீங்க வந்து போராளிகளோட உடல் உறவு வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நான் வந்து விருப்பப்படுற பெண்ணோட சேர்ந்து நான் வந்து எனக்கும் விருப்பம் இருந்து அவளுக்கும் விருப்பம் இருந்தால் நான் அந்த பெண்ணோட நான் உறவு வச்சுக்கிறேன், போராளி பெண்களோடு நான் உறவு வச்சுக்கிறேன். ஆனால் அந்த வாழ்க்கை அந்த 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 இச்சையான அந்த உறவு வந்து ஒருபோதும் வந்து என்னுடைய போராட்டத்துக்கு வந்து தடையா இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல சொல்லுங்க. சேக்வாராவுடைய சொசைட்டி வேற. நான் கேட்குறேன், ஒரு நிமிஷம் விடுங்க, மற்றவெல்லாம் விட்டுருங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ பத்தியோ, சேர்ச்சியோ பத்தியோ, பில் கிளின்டனை பத்தியோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம் இருங்க. நான் கேட்கிறேன், நீங்க யார உதாரணத்துக்கு எடுத்தீங்க? பிரபாகரன். அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் இல்ல அதை விட்டுருங்க. ஒரு அரசியல் தலைவன் நல்லதோ கெட்டதோ அந்த பொண்ணு சம்பந்தப்பட்டாலோ இவர் தப்பு பண்ணல, அந்த பொண்ணே தப்பு தப்புன்றதே சொல்லல, விரும்பி வச்சுக்கிறாங்க. அந்த பெண்ணே சீமானின் மீது சில லாபங்களுக்காக ஆசைப்பட்டு அழைத்ததாக வைத்துக் கொள்வோம். சீமான் மேல ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. ஆனால் நான் கேட்பது moral responsibility. He should have a lot of. நான் கேட்கிறேன், முடிச்சிடறேன். Let me complete it. I am asking you. Please wait. You observing what I ask you. அவர் தமிழ்நாட்டில் பல லட்சம் கோடிக்கணக்கான மக்களின் தலைவனாக உருப்பெறுகிறான். சீமான் என்ன பேசுகிறான் என்று கனடாவிலும் ஜெர்மானிலும் தமிழர்கள் வாட்ச் செய்கிறார்கள். அப்ப இந்த பெண் விஷயத்தை ஒரு பேட்டி கொடுக்கிற ஒரு தலைவன் தன்னை தனக்காக இல்லாவிட்டாலும் தன்னை நம்பி லட்சம் கோடிக்கணக்கான பெண்களும் குழந்தைகளும் இருக்கிறார்கள். அப்ப அந்த கண்ணியத்தை காக்க வேண்டிய ஒரு தலைவன் காக்கவில்லையே, ஏன் கைத்தட்டி சிரிக்கிறான்? இதே கேள்வி அண்ணாதுரை அவர்கிட்ட வைக்கப்படுது. அதெல்லாம் இங்கதான் நீங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நான் ஒரு கேள்வி சொல்றேன். இப்ப நீங்க கேட்டீங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். அண்ணாதுரை அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கப்படும், அதுக்கு என்ன அவர் பதில் சொன்னார்? அவள் பத்தினியும் இல்லை, நான் பண்ணிதான். இங்க எல்லா பக்தனும் அல்ல, இங்க எல்லா தலைவருக்குமே ஒரு பேச்சுல வந்து ஒரு அணுகுமுறை இருக்கு. கலைஞருக்கு ஒரு பாணி இருக்கு, அண்ணாதுரைக்கு ஒரு பாணி இருந்து, ஏன் பெரியாருக்கு ஒரு பாணி இருந்து, பேச்சு பாணி. அப்படி வந்து பேச்சு அந்த கட்டினா அந்த என்ன சொன்ன அந்த பாவனை இருக்கு இல்லையா, அந்த பாவனை அடிப்படையில் தான் இதை நம்ம எடுத்து நான் அதே பேச வேணாம். நான் என்ன கேட்கிறேன், அப்ப சீமான் இந்த விவகாரத்தில் நடந்து கொண்டது சரிதான். நான் சொல்ல சரி, இந்த இடத்துல நீங்க கேட்டுட்டீங்க, நான் பதில் சொல்ல சிம்பிளா, நீங்க பதில் சொல்ல விடுங்க. ரைட், என்ன நீ ஒரு இந்த ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி கேட்க கூடாது. கேள்வி கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்ல விடுங்க. சொல்லுங்க, இந்த சரி தவறுன்றது கிடையாது.
ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உறவு இருக்கு, 2 பேரும் சுக ஆதாயம் அடைகிறார்கள். ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஆண் வந்து அந்த எல்லையை கடந்து அவருடைய பொசிஷனில் மாறுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு தாக்கீது வருது. ஒரு குடும்பத்தில் வந்து ஐக்கியமாயிடுறாரு. அதை தாண்டி வந்து ஒரு தலைவராகவும் மாறும்போது அப்போ அங்கேருந்து ஒரு தாக்கீது வருது. அதனால தான் ஒரு முறை நான் கேட்டேன், சீமான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து இன்னைக்கு வந்து சோறு தண்ணி இல்லாமல் பிச்சை எடுத்திருந்தாருன்னா அந்த தாக்கீது வருமா? வராது. 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 அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வராது. அப்போ அவருடைய பொசிஷன் வந்து கேளுங்க. நான் சொல்றேன் இந்த இடத்துல சீமான் வந்து இப்ப நான் என்ன சொல்லுங்க, ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட கேட்கிறேன். இதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. ஒரே ஒரு வார்த்தை. சீமான் அரசியல் கட்சி வந்து தொடங்கின பிறகு இன்றைய தினம் வரைக்கும் ஒரே ஒரு குற்றச்சாட்டு நீங்க சொல்லுங்க, பாலியல் குற்றச்சாட்டு சொல்லுங்க. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு இதுக்கு மேல என்ன குற்றச்சாட்டு? இல்ல சார், ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் பேசிக்கிட்டு சார். இது எப்போ சார், அதனால தான் நான் சொல்றேன் சார். ஒவ்வொரு காலகட்டத்தில் கடந்து வரும்போது இப்போ 20 வயசுல உங்களுக்கு ஒரு கதை இருக்கும் சார், 25 வயசுல ஒரு கதை இருக்கும், 30 வயசுல ஒரு கதை இருக்கும், 40 வயசுல ஒரு கதை. ஆனால் ஒரு பொசிஷன் வந்துட்ட பிறகு ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு களங்கம் இருக்கா? அதை விடுங்க. நான் சீமானை இப்ப என்ன கேட்கிறேன்னா ஒரு மாடல் தலைவராக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆள் இப்பவும் இருக்கிறாரு. இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? சரி, இப்ப அதை விட்டுருங்க. ரைட், இப்பவும் இருக்கிறாரு மாற்று தலைவர். நான் என்ன கேட்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா, நேத்து நாம பேசும்போது என்ன சொன்னேன், இவ்வளவு பெரிய கூட்டம், காசு கொடுக்காத கூட்டம். நான் தன்னுடைய அப்படித்தானே பேசுறேன். தனிப்பட்ட முறையில் அப்படியே இன்னொன்னு சேர்த்துங்க. இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்தக்கூடிய உங்களை போன்று பத்திரிகையாளர்களாக இருக்கும், இன்னும் பலரும் கூட பார்த்தீங்கன்னா அந்த பழைய கதையை பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்படியெல்லாம் பேசி கூட அப்படிலாம் பேசி மக்கள் நம்புறாங்க. மக்கள் நம்புறது சீமானே கிடையாது, சீமானுடைய கொள்கையை. திரு சேக்குவாரா அவர் பேசுற கொள்கை எல்லாம் வேறு. கொள்கை வேறு இல்ல சார். கொள்கையை நம்பி வர கூட்டம், சீமானை நம்பி வரக்கூட, சீமான் பேசக்கூடிய சித்தாந்தத்தை நம்பி வர கூட்டம். ஜெயலலிதா சொன்னாங்க ஒரு காலத்துல, கருணாநிதியே தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போகாதே, அரசியலுக்கு வா, பொது வாழ்க்கைக்கு வான்னு கூப்பிட்டாங்க. அதே தான் சொல்றேன். சீமானை இன்னைக்கு பேசுறது சீமானை நம்பி போற கூட்டம் இல்ல, இன்னைக்கு விஜய் நம்பி கூட்டம் போகுது. ஆனா சீமானை நம்பி வரக்கூடிய கூட்டம் கொள்கைக்கான கூட்டம். சரி, இப்போ நிறைவாக இப்ப நம்ம பேசுனது எல்லாமே ஒரு அரசியல் சார்பு தான். தனிப்பட்ட முறையில சீமானுடைய அவருக்கு வந்த கூட்டத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். கண்டிப்பா மற்ற கட்சிகள்லாம் கோடிக்கணக்கில் காசை கொடுத்து பஸ்ல ஏத்தும் போது ஒரு தலைவனை பின்பற்றக்கூடிய மக்கள் இவ்வளவு அக்யூமுலேட் ஆகி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கிறது எனக்கு. பரவாயில்ல, அது காரணம் சார். வாக்கு என்பது மக்களின் உரிமை. அதை நாம் தமிழர் வழங்குவது, அளிப்பது வந்து கடமை. அப்படி எடுத்துங்க நீங்க. சரி, இப்ப எல்லாரும் இப்ப வந்து ஒரு மாற்றமான கட்சி தான், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஏனென்றால் மற்றவர்கள் எல்லாம் ஆசை காட்டி இதெல்லாம் செய்கின்ற போது எதுவுமே இல்லை, ஆனால் வருகிறார். ரைட். இப்பொழுது ஒரு சின்ன சந்தேகம், இறுதி கேள்வியா எடுத்துக்கிடும். நம்ம நேயர்களுக்கு நேரம் தானே. இப்போ சீமானுக்கு இந்த 8% இந்த முறை கிடைக்க வாய்ப்பு உண்டா, இல்லது குறைய வாய்ப்பு இருக்கா, இல்லது கூட வாய்ப்பு இருக்கா? இங்கே பலரும் வந்து இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இல்லை, நான் கேட்குறேன், சீமான் எனக்கு தெரியாது. இல்லை எல்லாம் இங்கே பத்திரிகையாளர்கள், உங்களை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பத்திரிகையாளர்கள் இன்னும் பலரும் கூட கேட்டால் இந்த டிவிக்கே தொடங்கினதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் வந்து நாம் தமிழுக்கு தான். நாம் தமிழ் டேமேஜ் ஆயிரும், வாக்குகள் போயிடும், புதிய வாக்காளர்கள் வரமாட்டாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. அது உண்மைதான். எங்க வந்து பார்த்தீங்கன்னா சீமானுடைய இந்த 8% வந்து குறைஞ்சி 14 வந்து 4000 5000 சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் சொல்றேன், இந்த 8% வந்து 16 ஆகக்கூடிய அளவுக்கு கடுமையான உழைப்பை வந்து பிரயோகம் பண்ணுவாங்க நாம் தமிழ். கடுமையான 16 ஆகும் கிரவுண்ட்ல. நான் சொல்றேன், ஏன்னா அவன் நம்பி இருக்கு. அதெல்லாம் நான் சொல்றேன். நான் இந்த மாநாடு அதுக்கு வந்து ஒரு முன்னெடுப்பு. இந்த மாநாடு 8-16 ஆகும், 8 ஒருபோதும் குறையாது. அதையும் தாண்டி இருக்குன்னா காரைக்குடி தொகுதியில் வந்து இந்த 26 வந்து சீமான் வந்து காரைக்குடியில வெற்றி பெறுவார். ரைட். சட்டமன்றத்தில் கால் பதிப்பார். நீங்க சொல்றீங்களா விஜய் வந்து இங்க கால் பதிச்சார், அங்க கால் பதிச்சார், சட்டமன்றத்தில் கால் பதிச்சார் சொல்ல முடியுதா எந்த ஊடகமாவது? ஆனால் சீமான் வந்து சட்டமன்றத்தில் கால் பதிப்பார், காரைக்குடியை வெல்வார். ரைட். ரொம்ப சிறப்பு சார். மக்களுடைய பார்வையாக நாங்கள் சில விஷயத்தை வச்சோம், நீங்களும் மக்கள் பார்வையாக பேசுனீங்க. இல்லை சார், இது இல்லை ஒரு நிமிஷம், இது என்ன நடக்குதுன்னா நான் பார்க்குறேன், இப்போ திடீர்னு கிளம்பி வர்றதை பார்க்குறேன். சில பேர் வந்து
மாற்று கருத்துள்ளவர்கள் வந்து பேசுறது வழக்கம்தான். அது தப்பு ஆனால் இல்ல. சொந்த கட்சியில், அதாவது இந்த கட்சிக்கு ஆதரவு, நாம் தமிழுக்கு ஆதரவாக இருந்த சில பேர் அப்படி மெல்ல வந்து சீமானுக்கு எதிராக பேசக்கூடிய சில பேர் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சங்கிகள் தரப்பில் இருக்க பத்திரிகையாளர்கள், சரி சங்கி தரப்பில், நான் சங்கினா உங்களுக்கு தெரியும் கேட்டேன், இந்த சைடில் ஆரியத்தை பின்பற்றக்கூடியவர், இன்னொரு பக்கம் திராவிடத்தை பின்பற்றக்கூடியவர்கள், ஏற்கனவே அவங்க வந்து அவங்களுக்கு அது பகை. அவங்களுக்கு வந்து பகை வந்து ஒரு பக்கம் வந்து விஜய் வரக்கூடாது, இன்னொரு பக்கம் சீமானம் வந்துடக்கூடாதுன்ற அந்த இதில் இருக்கிறாங்க. அப்போ ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு ஆதரவாலாம், திமுக வந்து நாம் தமிழுக்கு ஆதரவா இல்லை, நாம் தமிழும் திமுகவை தூக்கி பிடிக்கிற இடத்துல இல்லை. ஆனாலும் சில வந்து ஒரு என்ன சொன்னா, ஒரு கட்டுக்கதைகள் எடுத்து விடுறது, அவர் இவரை சந்திச்சிட்டாரு, அவர் வந்து இவருக்கு மறைமுகமாக சப்போர்ட் இருக்காரு, இவரை காலி பண்ண போறாங்க, அவரை காலி பண்ண, இப்படி நிறைய செய்திகள் அப்படியே வராங்க. சரி, செய்திகளையும் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாம் தமிழ் நம்பிக்கையை மட்டுமே கையில் வச்சுட்டு, சூட்கேஸை வச்சுட்டு பல கட்சிகள் வந்து சுற்றிட்டு இருக்கும்போது வெறும் நம்பிக்கை மட்டுமே வச்சு வந்து பயணப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை ஆதரிக்கிறதுல ஒன்றும் தவறே ஒன்றும் கிடையாது. மக்கள், அதனால தான் நான் சொல்கிறேன், மீண்டும் வாக்களிப்பதும் மக்களுடைய உரிமை, மக்கள் உரிமை. ஆனால் நாம் தமிழ் ஆதரிக்கிறது மக்களுடைய கடமையாக பார்க்கணும். உரிமை வேற, கடமை வேற. ரொம்ப நன்றி சார். ஒரு சிறப்பாக உங்களுடைய கருத்துக்கு நம்முடைய ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.